வெல்கம் டு லேர்னிங் சேனல் 6க்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் ஹிந்தி வேர்ட்ஸ். அதாவது நம்ம சில ஹிந்தி வார்த்தைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது என்னென்ன வேர்டுன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வேர்டை ரீட் அண்ட் லேர்ன் திஸ் வேர்ட்ஸ். அதை நம்ம எப்படி படித்து அதை கற்றுக்கலாம் அந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லி, இந்த வார்த்தையை எப்படி படித்து கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சில வேர்டு அது என்னென்ன வேர்டு இதில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு வேர்டாக நம்ம ஹிந்தியில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஹிந்தி பேசவோ அதை ஈஸியாக கற்றுக்கொள்ளவோ ஒரு உபயோகமாக இருக்கும் இந்த வார்த்தைகள். வாங்க இப்போ பார்க்கலாம். டோலி அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதாவது டோலி அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஏதோ ஒரு கருவிகள்னு சொல்லலாம். அதுதான் டோலி. இப்போ டோலி இந்த டீலே பார்த்தீங்கன்னா 4 டீ இருக்கும். டாயிட்டு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 டீ இருக்கும். இதில் இந்த இடத்துல இந்த டோலிக்கு டோலினா இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒரு கருவிகள். அதை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டோலின்னு சொல்லலாம். அதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். டோலினா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மோர்னா பீக்காக்குன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மோர் அதுக்கு ஹிந்தியில் மோர்னா மயில். தமிழில் மயில்னா அதாவது இங்கிலீஷில் பீக்காக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த மோர் போத் அச்சாகை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணால் மோர் போத் அச்சாகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அழகாக இருக்கிறது. அதாவது மோர் போத் சுந்தர்கை அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மயில் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோர். அதாவது ஷோர்னா நாய்ஸு. இது ஷோர்னா நாய்ஸ்னால் சத்தமாக பேசுகிறது. இதை நம்ம இந்த ஷோர் அப்படிங்கிறது நாய்ஸுங்கிறத தமிழில் சத்தமாக பேசு அப்படின்னு சொல்கிறது. அது ஹிந்தியில் எப்படி நம்ம சொல்லணும்னா ஷோர்ஷே போல்னா சத்தமாக பேசுங்க. அதாவது ஷோர்ஷே போலோ அப்படின்னா சத்தமாக பேசு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு நம்ம நம்மளே சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச நம்ம ட்ரை பண்ணலாம். அதனால் இப்போ ஷோர் மத் போலோ அப்படின்னா சத்தமாக பேசாத. ஷோர் மத் போலோ அப்படின்னா சத்தமாக பேசாத அப்படிங்கிறது. அதேமாதிரி ஷோர்ஷே போல்னா சத்தமாக பேசு. ஷோர்ஷே போலோனா சத்தமாக பேசு. ஷோர் மத் போலோனா சத்தமாக பேசாத அப்படிங்கிறது. அதனால் இந்த ஷோருங்கிற வார்த்தையை 1 டைம் 2 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டோரினா இந்த சின்ன சின்ன பவுலாக இருக்கிற கிண்ணத்துக்கு எல்லாத்துக்குமே பேர் கட்டோரின்னு சொல்கிறது. இப்போ கட்டோரி நம்ம காய்கறி கடைக்கெலாம் போகிறோன்னா அந்த கிண்ணம் கொடுங்க, அந்த கட்டோரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, காய்கறி எடுத்து வைக்கிறதுக்கு. அதே போல் அதுக்கெல்லாம் பேர் கட்டோரின்னு சொல்கிறது. இந்த பவுலு, அதாவது இங்கிலீஷில் பவுலு, தமிழ் பார்த்திங்கன்னா சின்ன அதாவது கிண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கட்டோரி தேதோ, மேற்கோ ஏ கட்டோரி தேதோ அப்படின்னு சொல்லலாம். மேற்கோ ஏ கட்டோரி தேதோ அப்படின்னு சொல்லி இப்போ காய்கறி கடையெல்லாம் போனால் நிறைய கூடை போட்டு கொடுப்பாங்க. கூட வச்சுருப்பாங்க இல்லையா நம்ம பொறுக்கி வைக்கிறதுக்கு. மேற்கோ ஏ கட்டோரி தேதோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால் இந்த கட்டோரிங்கிற வார்த்தையை காட்டோரி, அதாவது இந்த டாங்கிறது 4 டா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம சில வார்த்தைக்கு நம்ம தமிழ் மொழி போல் கிடையாது. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா காவுக்கு 4 கா இருக்குது, டாவுக்கு 4 டா இருக்குது. அதனால் சில எழுத்துக்கு மட்டும்தான் ஒரு எழுத்து. அதனால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டோரினா சின்ன பவுல். அடுத்தது பார்த்திங்கன்னா மோத்தினா நம்ம மோத்தினா அது இங்கிலீஷில் பியர் அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்லுவோம் இங்கிலீஷில் பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம முத்துமணியை சொல்லலாம். மோத்தினா முத்துமணியை சொல்லலாம். இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நமக்கு மணி வச்ச ப்ளவுஸு, மணி வச்ச புடவை, இதெல்லாம் சாரீஸ்லாம் வந்திருக்கு பார்த்திங்களா. அதெல்லாம் அந்த சாரீக்கு இந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் மோதி பாக்கெட், அதாவது மேற்கோ ஏ பாக்கெட் மோதி தேதோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மேற்கோ ஏக் பாக்கெட் மோதி தேதோ அப்படின்னா ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அதுதான் அந்த மோதி மணிங்கிறது. அதுக்கு பேர். இதுக்கு முத்துமணியில் காமிச்சிருக்கேன். மோதினா அந்த முத்துமணியை குறிக்கும். மோதினா பியர். அதனால் நமக்கு இந்த மோதிங்கிறது இந்த முத்தா மணியாக இருக்கிறது தான் குறிக்கும். அதுக்கு நம்ம ஹிந்தியில் மோத்தி, அதாவது மோத்தி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னது மோத்தி அப்படின்னு சொல்லலாம். மேற்கோ ஏக் பாக்கெட் மோத்தி தேதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கடையில் கேட்கலாம். நமக்கு ப்ளவுஸ்க்கு மணி ஒட்டுறது, சாரீக்கு டிசைன் பண்ணி மணி ஒட்டுறது, இதுக்கெல்லாம் பேர் தான், அந்த மணிக்கு பேர் தான் நமக்கு மோத்தி, பியல். இதையும் நீங்கள் தாவில் 4 தாக்கு எழுதி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோஷ்னா பாயில். இப்போ ஜோஷ்னா பாயில் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்,
இது வந்து அண்டா ஜோஷ் வகையா அப்படின்னு சொல்லலாம். அண்டா வெந்துடுச்சா, அண்டா ஜோஷ் வகையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்டா வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே மாதிரி வந்து இந்த ஜோஸுங்கிறது வந்து ஜோ இஸ் அதை வந்து ஜோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜாவில் வந்து 4 ஜா இருக்குது. ஜா இச்ச ஜான்னு சொல்லி 4 ஜா இருக்குது. அதனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து ஹிந்தி மொழியில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஹிந்தி ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம தமிழ் மொழியில் மாதிரி ஒரே எழுத்து கிடையாது. ஒரு சில எழுத்துக்கு வந்து 4 எழுத்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சோனா அப்படிங்கிறது வந்து சோனானா டு ஸ்லீப்பு. இப்போ வந்து சோனா டு ஸ்லீப்னா தூங்குறதுக்கு தான் நம்ம வந்து சோனான்னு சொல்கிறது. அப்போ வந்து நம்ம தூங்குறது என்ன சொல்லுவோம் வந்து ஆப் ஜல்தி சோனா சீக்கிரமாக தூங்க போயிட்டியா, ஆப் ஜல்தி ஆப் ஜல்தி சுஜானா அப்படின்னு சொல்லி நீங்கள் சீக்கிரம் தூங்க போயிட்டியா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கலாம். ஆப் ஜல்தி சுஜானா நீ தூங்க போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சீக்கிரம் தூங்க போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ சோனாங்கிறத நீங்களும் அது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில எழுத்து வந்து ஒரே சவுண்டாக குறிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஷா, அதாவது ஷா, இது ச, அதை வந்து சோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஹிந்தி மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்பெல்லிங்கை வந்து ரிப்பீட்டடாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதுக்கு வந்து சோனா, இப்போ சோனானா டு ஸ்லீப். தூங்குறதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், சோனான்னு சொல்லுவோம். தூங்குறதுலாம் வந்து ஆப் மத் சோனா அப்படின்னா சீக்கிரம் இந்த மத் சோனா தூங்காத, ஆப் மத் சோனானா தூங்காத அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம வந்து ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வந்து நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இதுக்கு. அதனால் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வார்த்தை எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் சோனானா தூங்குதல் அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது சோனா, இது ஷோலா, இது வந்து ஷா ஈஷ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது ஷோலானா வெரி ஹாட்னா ரொம்ப சூடாக இருக்கிறது. இப்போ சன்லெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும். அதனால் அப்போ ஷோலானா என்னது, அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சூரத் அதாவது சூரத்துமே போத் ஷோலா ஒத்தகை அப்படின்னா நம்ம சூரியன் வந்து ரொம்ப அதிகமாக ஹாட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா போலானா அதாவது அந்த பாவிலே பார்த்திங்கன்னா 4 பா இருக்குது. பா, இப்ப, ப, ப அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பா, இப்ப, ப, ப. இப்போ பானா பிஏ சொல்லுவோம், ஓபி பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது பிஏ சொல்லுவோம். அதேமாதிரி பா, இப்ப அது வந்து ஓபி பக்கத்தில் வர பா வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் போலாங்கிறது வந்து ஏபி பக்கத்தில் இருக்குல்ல, ஏ பக்கத்தில் இருக்கிற பி வரும், போலா. இந்த போலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வார்த்தைக்கு இந்த பாவுக்கு நமக்கு வந்து இன்னோசென்ட், அதாவது போலானா இன்னோசென்ட்னு சொல்கிறது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா இன்னோசென்ட்டாக எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து போலா, நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து இப்போ வந்து இது அதாவது பா, இப்போ, ப, ப அப்படின்னு சொல்கிறது இந்த 4 பாவை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போலா, பிபி வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சோச்சினா எல்லா நேரமும் சில பேர் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த திங்கிங் வந்து நினைத்தல், ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க, நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சோச்சி. அதுதான் என்னது, சோச். இப்போ இந்த சோச்சி பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சா இச்ச ஜ அப்படின்னு சொல்லி அந்த ஜாவிலே 4 ஜா இருக்குது. அதில் வந்து இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த சா வர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது எழுத்தாக வரும். அப்போ சோச்னா திங்க்கு. அதேமாதிரி இதையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், பரோசாங்கிறது நம்ம வந்து ஒரு ட்ரூத், ஃபெய்த்துங்கிறது உண்மையை குறிக்கும். இப்போ நம்ம யாரையும் நம்ப மாட்டோம், அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டோம். அப்போ நம்புறதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், வந்து அவங்கள வந்து ஒரு திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையானவங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உண்மையாக இருக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு என்ன ஹிந்திலனா பரோசா. இப்போ இதில் வந்து பரோசாங்க வந்து கடைசியில் வந்து டபுள் பி வந்து ஏ வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற பாவுக்கு டபுள் பி ஏ பக்கத்தில் இருக்கு இல்லையா, பி பால், அதில் வந்து டபுள் பி
அதாவது பரோசா அப்படின்னு சொல்லி வரும். பரோசாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது உண்மையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. பரோசானா உண்மையை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஹிந்தியில் வந்து நம்ம அந்த வார்த்தையை நம்ம நல்லா கற்றுக்கணும். பரோசாங்கிறத ஹிந்தியில் கற்றுக்கணும். எல்லாரையும் நம்ம நம்ப முடியாதுங்கிறதுக்காக நம்ம அவங்க உண்மையாக இருக்கிறாங்களாங்கிறது நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் இதை வந்து கற்றுக்கணும். பரோசா இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள் வந்து தைலானா நம்ம வந்து பையை தான் சொல்லுவோம். அது எந்த வகையான பையாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு வந்து தைலா அப்படின்னு சொல்கிறது. அந்த தைலாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா மேற்கோ வந்து ஏக் தைலா தேதோ, மேற்கோ ஏக் தைலா தேதோ அப்படின்னா எனக்கு ஒரு பை கொடு அப்படி சொல்லலாம். இல்லைன்னா வந்து ஜல்தி தைலா லாவோ அப்படின்னா சீக்கிரம் பை கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். ஜல்தி தைலா லாவோ அப்படின்னா சீக்கிரம் பை கொண்டு வா. மேற்கோ ஏக் தைலா தேதோனா ஒரு பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தைலாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தாவிலே 4 தா இருக்குது. தாவிலே 4 தா இருக்குன்னா ஃபஸ்ட்டு தா பார்த்திங்கன்னா அதாவது இத்த த அப்படின்னா தா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற தாவில் வந்து டீயே வரும். அதாவது டீயே வரும். இத்தங்கிறது டபுள் டி, அதாவது டிஹெச்ஏ டி. அடுத்தது வந்து 3வது தா அப்படின்னா அது வந்து டிஏ. அடுத்தது வந்து இந்த தா வந்து பார்த்திங்கன்னா டிஹெச்ஏ தா அப்படின்னு சொல்லி வரும். அதனால் இந்த ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் 4 லெட்டர்ஸ் இருக்கிறதால நமக்கு எந்த வார்த்தைக்கு எந்த எழுத்து வருங்கிறது சில அடிக்கடி டவுட் வரும். அதனால் நம்ம வந்து என்ன செய்யணும், பைக்குன்னா எந்த தா போடணும் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக நம்ம சொல்லியும் பார்க்கணும், எழுதியும் பார்க்கணும். அப்போ இந்த பைக்கு குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையில் எந்த தா வரும் அப்படிங்கிறது நம்ம உச்சரித்து மனப்பாடம் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த தா இப்போ வந்து அதுதான் ஹிந்தி மொழியில் ஒரு சிறப்பு. நம்ம தமிழ் மொழியில் ஒரே தா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து தைனா அப்படின்னா நீந்துதல். முன்னாடி ஒரு தா சொன்னோம் பார்த்திங்களா, அதில் வந்து இதில் வந்து தா வரிசையில் தா வர்க்கத்தில் ஃபஸ்ட்டு வர தா இதுதான். ஃபஸ்ட்டு வர தா தைர்னா அப்படிங்கிறது. தைர்னானா அதாவது இதுக்கு வந்து இந்த தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ குறிக்கும். அதாவது எஸ்டி பக்கத்தில் இருக்குல்ல அந்த டீயை குறிக்கும். அப்போ டிஏஐ தைர்னானா ஸ்விம் நீந்துதல் அப்படின்னா நீந்துதல். அதாவது இந்த தைர்னாங்கிறத வந்து ஆப்கோ தைர்னா மாலும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உனக்கு நீந்த தெரியுமா? ஆப்கோ தைர்னா மாலும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சென்டென்ஸு நம்மளே வந்து ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறையா அதை வச்சு நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தைர்னா நீந்துதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைசலானா நம்ம டெசிஷன் வந்து பைசலா. இப்போ இந்த பா இப்போ ப அதில் 4 பா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஏவை குறிக்கும். அதாவது பிஏ குறிக்குன்னா ஓபி பக்கத்தில் வருது பார்த்திங்களா, அந்த பா அது. அப்போ ஃபஸ்ட்டு பா வந்து பிஏ, இது வந்து இப்போ வந்து 2 டபுள் பிஏ அப்படி வரும். அப்போ பைசலானா டெசிஷன்னா முடிவுகள். அதாவது நீங்கள் எடுக்கிற முடிவு, உங்களுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக இது சரியா அப்படிங்கிறத டெசிஷன் எடுப்போம் இல்லையா. அப்போ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுக்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து தான் நமக்கு வந்து உன்னுடைய டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆப்கோ பைஸ்லா கியா ஹை, ஆப்கா பைஸ்லா கியா ஹை அப்படின்னா உன்னுடைய டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆப்கா பைஸ்லா கியா ஹை அப்படின்னா உன்னுடைய டெசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ டெசிஷன் என்பது ஒரு முடிவு எடுத்தல். அப்போ எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதை எழுதி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைரான் அப்படின்னா சர்ப்ரைஸ். பார்க்குறதுக்கு என்ன இவ்வளோ வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஹைரான் அப்படிங்கிறது வந்து இந்த வந்து ஹிந்தி மொழியில் ஹை வந்து ஒரே எழுத்து தான். ஹை வந்து அதாவது ஹை குறிக்கும். அது வந்து காவற்கலையில் காய்க்க க அப்படி வரும். இது வந்து ஹை அப்படிங்கிறது வடமொழி எழுத்தில் ஹைங்கிறது ஒரே எழுத்து தான் ஹை. அப்போ ஹைரான்னு சொல்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹைரான்னா சர்ப்ரைஸ் என்பது வியப்பு. பார்க்க என்ன இது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ இது வந்து இதுக்கு வந்து சென்டென்ஸ் அப்படின்னா வந்து ஊஸ் தேக்னே கேலியே போத் ஹைரான் ஹை அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து அதை பார்க்குறதுக்காக ரொம்ப வியப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஹைரான்ங்கிறது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
அகேலாங்கிறது நம்ம எல்லாரையும் குறிக்கும். எந்தெந்த இதெல்லாம் வந்து அதாவது மனிதன் இல்லை வந்து விலங்குகளோ தனியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக வந்து அலோனாக இருக்கிறது. அலோனானா தனியாக இருக்கிறது. அப்போ அதுக்கு வந்து ஹிந்தி மொழியில் அகேலாங்கிறது தனியாக. அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வந்து ஆப் கித்தனா டைம் ஆகல இதர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ நேரம் நீ இங்கே தனியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆப் கித்தனா சமயம் இதர் அகேலா ஹை அப்படின்னு சொல்லலாம். நீ எத்தனை நேரமாக இங்கே தனியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ அகேலாங்கிறது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் காவுக்கு 4 கா இருக்குது. இதில் எந்த கான்னு சொல்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகந்துங்கிறது வந்து குஷ்புன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து சினானிம்ஸு குஷ்புனா நமக்கு சேம் வேர்டு, அதாவது நறுமணமாக இருக்குது. இப்போ நம்ம சென்டெலாம் வாங்கினோம்னா நம்ம வந்து எது வந்து நல்லா சூப்பராக இருக்குது நம்ம அடித்து பார்த்து வாங்குறோம் இல்லையா, அதுதான் சுகந்துனா எசன்ஸ், அதாவது நறுமணத்தை குறிக்கும், நல்ல ஒரு வாசனையை குறிக்கும். அப்போ சுகந்துங்கிறது இதில் வந்து இந்து. அப்போ நடுவில் இருக்கிற கா பாருங்கள், இதில் வந்து 4 கா இருக்குது. கா இக்க, அதாவது கா இக்க ஹ அப்படிங்கிறது. அப்போ அந்த கா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற காங்கிறது கே வரும். இது வந்து தேர்டு இருக்கிற கா, அப்போ ஜிஏ வரும். அப்போ இந்து அந்த தா பாருங்கள் கடைசியில் இருக்கிற எழுத்து, அதுவும் 4 எழுத்தில் ஒரு எழுத்து தான் தாவரக்கையில். அதனால் ஒவ்வொரு வேர்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹிந்தியில் கற்றுக்க முடியும். வந்து மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.